விவசாயி மகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதே சமயம் நல்லா வந்திருந்தது பாஸ்தா. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் கார்ன், பேபி கார்ன் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ரோசன்லேயே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், அப்புறம் வந்து க்ரீன் கலர் பட்டாணி, இது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுவும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அது கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருக்கணும். நான் மறந்துட்டேன் எடுத்து வெளியே வைக்க. ஸோ அதனால் ரொம்பவே இறுகிடுச்சு. ஸோ அதனால் நான் உடச்சி போட்டேன். இது வந்து நம்ம தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா அதில் போட்டு இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் வாங்கி அதில் ஒன்றுமே வேணால், நீங்கள் வெறும் சுடுதண்ணி மட்டும் ஊற்றினா போதும். அப்படியே இப்போ வேக வச்ச காய்கறிகள் மாதிரியே இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் சரியளவு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், சுடு தண்ணி வந்து நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சிட்டேன். அதை வந்து அந்த 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 ஃப்ரோசனில் கார்ன் அதுக்குள்ளே வந்து இந்த தண்ணியில் வந்து ஊற வைக்கிறேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம். தண்ணி ஊற்றினோடனே அது வந்து வெந்துடும் நல்லா. இப்போ வந்து பாஸ்தா ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அது கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பாஸ்தா சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் வந்து வதக்கிற வரைக்கும் இது வந்து சுடு தண்ணியிலே இருந்தாவே போதும். ஆல்ரெடி இப்போ பாருங்கள், இப்போ தான் ஊற்றுனேன், அதுக்குள்ளேயும் பாருங்கள் நல்லாவே மைய வந்துருச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள். அப்புறமா வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் வந்து நான் ரொம்ப நார்மல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அரை கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே நம்ம போடுறதுனால ஆல்ரெடி காய்கள் வேறு நிறைய எடுத்து வச்சுருக்கனால எல்லாம் கொஞ்சமாக இருந்தால் பாஸ்தாக்கு ஏற்ற அளவு இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் ஆஃப் கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன், அதை ஃபுல்லாக வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணுறேன். இது ரொம்பவே ஒரு ஈஸியான டிஷ் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அது வந்து க்ரீமி பாஸ்தா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை வந்து நான் ஒரு 3 ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் வந்து கேப்சிகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா ஃப்ரோசன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் சேர்க்குறேன். இது வந்து மசாலா ஒட்டுறதுக்காக தான் நான் மறுபடியும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம கடையில் வந்து க்ரீமி பாஸ்தா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் மசாலா ஸ்பைஸியாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து வந்து நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். பாஸ்தாக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து கரம் மசாலா தான். ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், கரம் மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து சோயா சாஸ் அது வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாக்குன்னே ஒரு பவுட்ரு விற்கிறாங்க, அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வேண்டாம், அது வந்து உடம்புக்கு கெடுதி அப்படின்றனால நம்ம வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ அதை வச்சு மட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபைனல் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.